கொளத்தூர்ல எந்த காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறையும் சுத்தமா இல்லை. காலையில நாமினேஷன் பண்ணிட்டு ரோட்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும்பொழுது 2000 போலீஸ் இருக்கிறாங்க, 200-300 பவுன்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் மக்கள் இல்லை. மக்களே இல்லாத ஒரு தலைவருக்கு 2000 போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல மக்களுடைய பாதுகாப்பை ஒரு 4 ரோடை பிளாக் பண்ணி எப்படி பெரம்பூரில் பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணியிருந்தா ஒரு அமைதியான முறையில் ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு தலைவர் அவர்களை பார்த்து கையை காமிச்சிட்டு அமைதியாக போயிருப்பார். ஆனால் நாங்கள் நிற்கும் பொழுதே ஒரு வே உருவாச்சு, மக்கள் நிற்கிற போது ஒரு அலை உருவாச்சு. இதுதான் கரூர்லேயும் உருவாச்சு. உடனே தலைவர் அதை புரிஞ்சுக்கிட்டு வண்டியை ரைட்டில் திருப்பி பாதி வழியிலே நாங்கள் கேம்பெயின் முடிச்சுட்டு போயிட்டோம். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, திரு உதயநிதி அவர்கள் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் சார் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி மேலே ஏறி நின்று கை காமிச்சு, ரோட்டில் மக்களே இல்லைனாலும் கை காமிச்சு கேம்பெயின் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நாளைக்கு திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அவர் நாமினேஷன் பண்ணி மூலக்கடையில் நாளைக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அவர் வண்டியில் உள்ள உட்காந்துட்டு இருந்தா மேலேயே எந்திரிச்சு கை காமிக்க கூடாதுன்னு காவல்துறை சொல்றாங்க. அது பேர் ரோட் ஷோன்னு சொல்றாங்க. நாங்கள் ரோட் ஷோ கேட்கறது இல்லை, பர்மிஷன் கேட்கறது இல்லை. திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அங்கிருந்து 7 கிலோமீட்டர் மக்கள் அவரை பார்க்க முடியலன்னா எங்க மீட்டிங் ஸ்பாட் இருக்கோ அந்த மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துக்கு ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும் போதுதான் ஸ்டாம்பீடுக்கான பிரச்சனை நடக்குது. இதுதான் சிபிஐ என்கொயரியிலையும் எல்லாரும் பதிவு பண்ணோம், நாங்களும் பதிவு பண்ணோம். அந்த 4 ரோடை பிளாக் பண்ணியிருக்கணும். பாண்டிச்சேரி போனோம், அந்த 4 ரோடையும் பிளாக் பண்ணாங்க. அமைதியான வழியில் போயிட்டு இத்தனைக்கு பாண்டிச்சேரியில் குறுகிய சாலைகள் தான். அந்த பாண்டிச்சேரி பார்டர்ல இருந்து கரெக்டா மக்கள்கிட்ட அவரை பாண்டிச்சேரி போலீஸ் ரிசீவ் பண்ணாங்க, நிக்க வச்சாங்க, பேசினாரு, திருப்பி கிளம்பிட்டாரு. ஆனா தமிழக காவல்துறை இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள், முக்கியமா சிட்டி கமிஷனர், இங்க சென்னையில் இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர், பழைய ஏடிஜிபி, முக்கியம் நிறைய இடத்துல இருக்கக்கூடிய கமிஷனர், சிட்டியில் இருக்கக்கூடிய கமிஷனர்ஸ், எஸ்பி எல்லாம் இன்னும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் என்ன திருப்பி ஆட்சிக்கு வருவாருங்கிற அவர் வந்துட்டா திருப்பி நமக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும், திருப்பி அவங்க பேச்சை கேட்கணுங்கிற ஒரு ஜனநாயக கடமையிலிருந்து, ஒரு நியூட்ரலிட்டியிலிருந்து ஆனஸ்டான ஒரு அதிகாரிகள் இங்க இல்லாம எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கணுங்கிறதுக்காகவே காவல்துறை எந்த இடத்துலையும் பர்மிஷன் கொடுக்கல. அப்ப எங்களுடைய தலைவருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல நாங்க கூப்பிடாத மக்கள், அளவுக்கு அதிகமான மக்கள் வரும் பொழுது பிரச்சனையாகி திருப்பியும் ஏதாச்சும் கரூர் இன்சிடென்ட் நடக்கணும் திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார். இதை திருப்பி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறார். நேற்று கொளத்தூர் நடந்திருந்தா உடனே அதை அரசியல் பண்ணி அடுத்த 20 நாளைக்கு எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை முடக்கிறது தான் திமுகவுடைய மிகப்பெரிய சதியே. ஸோ இந்த சதியை முறியடிச்சுட்டு நேற்று நாங்கள் பிரச்சாரத்தை பாதியிலே நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டோம்.